வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய வாத்தினங்களில் அங்கீகரிக்கப்பட்ட வாத்தினங்களோட வகைகள்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட வாத்தினங்கள், அங்கீகரிக்கப்படாத வாத்தினங்கள்னு ரெண்டாக பிரிக்கலாங்க. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட நாட்டினங்கள்னால் மத்திய அரசு பார்த்திங்கன்னா பல்வேறு ஆய்வுகள் பண்ணி இந்த இனங்கள் இந்த இடத்தோட பூர்வீக இனங்களான்னு பார்ப்பாங்க. அதே போல் எண்ணிக்கை அளவுலேயும் பார்ப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்து நிறைய வகையான விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் அந்த இனங்களுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு இனங்கள்னு அங்கீகரிப்பாங்க. அப்படி மத்திய அரசு அங்கீகரிக்கும் போது அதுக்குன்னு ஃபண்ட்ஸ் ஒதுக்கி அதை பாதுகாப்பாங்க. இப்படி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் 4 வகையான வாத்தினங்களை பார்த்திங்கன்னா நாட்டு இனங்களை அங்கீகரித்திருக்காங்க. அங்கீகரிக்கப்படாத இனங்களோ பார்த்திங்கன்னா அப்ரூவுக்காக வெயிட் பண்ணக்கூடிய இனங்களோ இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இதெல்லாம் நிறைய வகையான ஆய்வுகள் பண்ணி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்படி அப்ரூவ் பண்ண நாட்டு இனங்கள்லாம் என்னென்னங்கிறதெல்லாம் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. அதே போல் இந்தியாவில் கோழிகளுக்கு அப்புறம் அதிக லெவலில் பார்த்திங்கன்னா இறைச்சி தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பறவை இனங்கள்னால் இந்த வாத்து இனங்கள் தாங்க சொல்லுவோம். இந்த வாத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதிக லெவலில் சில மாநிலங்களில் தேவைகள் இருக்குங்க. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, பீகார், ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா தேவைகள் அதிகமாக இருக்குது. என்னடா தமிழ்நாடை கடைசி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான இறைச்சி தேவை தாங்க இருக்குது. அதாவது மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இறைச்சி தேவை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் உருவாக்கப்படக்கூடிய நாட்டினங்கள் நிறையா நாட்டினங்களை கேரளாவில் பார்த்திங்கன்னா விற்பனை செய்வோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சந்தைனா இந்த கரூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வாத்துக்கான மிகப்பெரிய லெவலில் சந்தைகள் இருக்குங்க. அதாவது அங்கே பார்த்திங்கன்னா இந்த இறைச்சியோட தேவை அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே இறைச்சிக்கு கொடுக்கலாங்க. பொதுவான இந்த நாட்டினங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இரட்டை தேவைக்காக தாங்க வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக இருக்குது. இதில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா பதிவு வாத்துங்க. இந்த வாத்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் லோக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது அஸ்ஸாமோட பூர்வீக இனங்கள் தாங்க இந்த இனங்கள். அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க இருக்கிற வாத்து இனங்களானது மைத்திலி வாத்து இனங்கள்ங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் பீகாரை பூர்வீகமாக கொண்ட இனங்கள்லாங்க. கொஞ்சம் மல்டி கலரில் இருக்கும். அடுத்து மூன்றாவதாக பார்க்க இருக்கிறது அந்தமானி வாத்து இனங்கள். பேர்லேயே பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்குங்கிறது உங்களால் புரிந்துக்கிற முடியும். அந்தமான பூர்வீகம் கொண்டதாங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாத்து இனங்கள் தாங்க. அடுத்ததாக நாலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது திருப்பூரேஸ்வரி. இந்த வாத்து இனங்களை பொறுத்த வரைக்கும் திருப்பூராவை பூர்வீகம் கொண்ட ஒரு வாத்து இனங்கள் தாங்க. நம்ம மாநிலங்கள்லேயே இந்த திருப்பூராங்கிற பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு வாத்து இனங்களாக இந்த இனங்கள் இருக்குங்க. இப்படி இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 வகையான இனங்கள் மட்டும் தான் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட இனங்களாக இருக்குது. நம்ம தமிழகத்துலேயும் காக்கின்னு ஒரு இனங்கள் இருக்குங்க. காக்கி கலரில் இருக்கனால தான் இந்த இனங்களுக்கு காக்கின்னு பேர் அந்த இனங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த இனங்கள் இது வரைக்கும் பெருசாக அங்கீகரிக்கலை. எதிர்காலத்தில் அங்கீகரிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.